என்எல்சி இந்தியா நிறுவனத்திலிருந்து 2024 அப்ரண்டிஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க, ஜாப்க்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு 588 ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது. வேலை பிரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசோட வேலை துறை நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் என்எல்சி. மொத்த காலி பணியிடங்கள் 588 அப்ரண்டிஸாக எடுக்கிறாங்க. அப்ளிகேஷன் எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் தான். லாஸ்ட் டேட்டு 23/12/24. லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா நெய்வேலி. காலி பணியிடங்கள் வந்துட்டு 2 விதமாக கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ஒன்று, டிப்ளமோ அப்ரண்டிஸ் ஒன்று. இதில் வந்துட்டு கிராஜுவேட் அப்ரண்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது அந்தந்த செக்ஷன் வைஸாக கொடுத்துருக்கேன். எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அப்ரண்டிஸ் வேக்கன்சி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுவும் செக்ஷன் வைஸாக இருக்குது. ப்ளஸ் இதில் வந்துட்டு நர்சிங்கும் கேட்டிருக்காங்க, டிப்ளமோ நர்சிங்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து கல்வி தகுதி. கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு பிஎஸ்சி நர்சிங்கு, இன்ஜினியரிங் ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணும். டெக்னிக்கல் அப்ரண்டிஸ்க்கு டிப்ளமோவில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லை டிப்ளமோ நர்சிங் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் வந்துட்டு பண்ணுறவங்க 2020, 21, 22, 23, 24 இந்த வருஷங்களில் பாஸ் அவுட் ஆனவங்களாக இருக்கணும் மெயினாக. அதுதான் அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா, கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரண்டிஸ் ட்ரெயினிக்கு மாத சம்பளமாக 15,028 ரூபாயும், பிஎஸ்சி நர்சிங் அப்ரண்டிஸ்க்கு 12,254 ரூபாயும், டெக்னிக்கல் அப்ரண்டிஸ் ட்ரெயினிங்க்கு 12,524 ரூபாயும் சம்பளமாக ஒரு மாதமும் வழங்கப்படும்னு போட்டிருக்கு. இதில் வந்துட்டு 4,000 ரூபா கவர்மெண்ட்லேருந்து டைரக்ட் பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஸ்கீம் அடிப்படையில் வந்துட்டு டைரெக்டாக கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு இந்த 12,000க்குள்ளேயே அடங்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்வு எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் போடுறவங்க டிப்ளமோ ஆர் டிகிரியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கோட பர்சன்டேஜ் அடிப்படையில் மட்டும்தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. மற்றபடி எக்ஸாமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸாம் இன்டர்வியூவில் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி விண்ணப்பதாரர்களுக்கு 175 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும், மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 850 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. கட்டண முறை ஆன்லைன் தாங்க, ஆஃப்லைன் கிடையாது. எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இணையதளத்தில் அதாவது www.nic.india.in என்எல்சியோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்துட்டு கரியர்ஸ் அப்படின்ற வெப்பேஜை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரெயினி அண்ட் அப்ரண்டிஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வரும். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே கிராஜுவேட் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் அப்படின்ற ஃபார்மை ஃபில் பண்ணி அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி போஸ்ட்லேயே இல்லை டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது எந்த டேட்டில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/12/24 காலை 10 மணியிலேருந்து 23/12/24 மாலை 5 மணி வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைனில் கிடைக்கும் என்எல்சி வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்றது, அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் த ஜெனரல் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் பிளாக் 20 என்எல்சி இந்தியா லிமிடெட் நெய்வேலி இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு போஸ்ட்டாவோ இல்லை நேர்லேயே கொண்டு போய் கொடுக்கலாம். எப்போ கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 3/1/25 ஈவினிங் 5 மணிக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக அப்ளிகேஷன் கூட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஜெராக்ஸு. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன்லேருந்து நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்த பிரிண்ட் அவுட்டு, அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு ப்ளஸ்ஸு ட்ரான்ஸ்ஃபர் உங்களோட டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாக்கா அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படுமோ அது, ப்ளஸ் இன்ஜினியரிங்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு, இது எல்லாமே அது கூட வந்துட்டு ஒரு செட்டு ஜெராக்ஸாக அட்டாச் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல அருமையான வேலை வாய்ப்புங்க. விருப்பம் உள்ளவர்கள் தவறாமல் அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூ எக்ஸாமும் கிடையாதுங்க. உங்களோட மார்க் அடிப்படையில் மட்டுமே 100% உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி.